Hello and welcome to Universal CAD Service YouTube channel. இன்னைக்கு டாபிக்ல நம்ம CATIA 3D மாடலிங் ஒர்க் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஷாஃப்ட் கமாண்ட் தான் பார்க்க போறோம். இந்த ஷாஃப்ட் கமாண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி சிலிண்ட்ரிக்கல் காம்பவுண்டை டிசைன் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் ப்ரொஃபைல், பம்ப் ப்ரொஃபைல்ஸ், வால்வு, டயர் ப்ரொஃபைல்ஸ், அதில் வர ரிம் ப்ரொஃபைல்ஸ், இந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஞ்ச் ப்ரொஃபைல்ஸ், இந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸ்லாம் சிலிண்ட்ரிக்கல் காம்பவுண்டை பேஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் டிசைன் பண்ணுறது தான் இந்த ஷாஃப்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஷாஃப்ட் கமாண்டோட இன்னொரு நேம் ரிவால்வ் கமாண்ட் இன் அதர் சாஃப்ட்வேர். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் த 3D மாடல் இருக்குது. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பாருங்கள் சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸால் தான் கிரியேட் ஆகிருக்கும். இந்த மாதிரியான காம்பனன்ட்ஸை தான் நம்ம ஷாஃப்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த ஷாஃப்ட் கமாண்ட் ட்ரா பண்ணும்போது ஒரு சில கன்சிடரேஷன் இருக்குது. அதாவது இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு வியூஸ் இருக்குது. ஒன்று வந்து இதோட டாப் வியூ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் செக்ஷனல் வியூ. ஃப்ரண்ட் வியூவை செக்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ணும்போது இதில் எதை ட்ரா பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வியூவை தான் ட்ரா பண்ணணும். டாப்பில் இருக்கிறத நம்ம ட்ரா பண்ணக்கூடாது. ஏன்னா டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதோட சர்க்குலர் ப்ரொஃபைல். காமனாக நம்ம டாப்ல இருந்து பார்க்கும்போது சர்க்கிள் ஷேப்பில் தெரியுது. ஸோ நம்ம அதை வந்து நம்ம டிசைன் பண்ணக்கூடாது. இந்த ஹைட் தெரிகிற இந்த ஃப்ரண்ட் வியூ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைட்டு தெரிகிற இந்த ஃப்ரண்ட் வியூ தான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும் ஸ்கெட்சில். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில கன்சிடரேஷன் இருக்குது. இப்போ இந்த ப்ரொஃபைலோட ஃப்ரண்ட் செக்ஷனல் வியூ இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஸ்கெட்சில் 2D ஸ்கெட்ச் ட்ரா பண்ணும்போது கம்ப்ளீட் ஸ்கெட்சும் ட்ரா பண்ணக்கூடாது. ஒன் சைடு ப்ரொஃபைல் மட்டும் தான் ட்ரா பண்ணணும். ஒன் சைடு ப்ரொஃபைல் அப்படின்னா இப்போ இந்த காம்பனண்டோட எக்ஸாக்ட் சென்டர் ஆக்சிஸ், அதாவது ரொட்டேஷன் ஆக்சிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஆஃப் த இந்த ஆக்சிஸ். இந்த ஆக்சிஸ்லேருந்து ஒன் சைடு ஸ்கெட்சை மட்டும் தான் நம்ம ட்ரா பண்ணணும். எய்தர் நம்ம ரைட் சைடு இருக்கிற இந்த ப்ரொஃபைல்ஸை ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை லெஃப்ட் சைடு தெரிகிற இந்த ப்ரொஃபைல், ரெண்டுமே ஒரே ப்ரொஃபைல் சிமெட்ரி ப்ரொஃபைலாக தான் இருக்கும். But we need to draw only one side. Don't draw the complete profile. Okay. இந்த ஷாஃப்ட் கமாண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணணும். ஆக்சிஸை பேஸ் பண்ணி லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு, இப்போ வெர்டிகல் ஆக்சிஸ்ங்கிறதுனால லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு நம்ம ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணும்போது இந்த ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக இந்த சென்டர் ஆக்சிஸை பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகும்போது ஸோ இட் வில் கன்வெர்ட் இன்டு 3D மாடல். எய்தர் வி கேன் யூஸ் த ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ஆல்சோ. நீங்கள் இந்த மாதிரி ஆக்சிஸை ஹரிசாண்டலாக கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஹரிசாண்டலாக ட்ரா பண்ணிங்கன்னா எய்தர் டாப் ஆர் பாட்டத்தில் தான் ஸ்கெட்ச் ட்ரா பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி இங்கே ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை பாட்டம் சைடு ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணும்போது இப்போ இதில் யூ கேன் சூஸ் ஹரிசாண்டல் லைன் அஸ் ஆக்சிஸ். இதை பேஸ் பண்ணி இந்த ப்ரொஃபைல்ஸ் வந்து ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு கிரியேட் ஆகும்போது நம்ம 3D சாலிடாக கன்வெர்ட் ஆகும். இதுதான் இதோட கான்செப்ட். இப்போ நம்ம கேட்டியா ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கேட்டியாவில் ஜஸ்ட் ஐ டேக் த ஃப்ரண்ட் பிளைன். ஃப்ரண்ட் பிளைனில் நான் ஸ்கெட்ச் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஸ்கெட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து க்ளோஸ் ஸ்கெட்ச் வரையணும். இப்போ இந்த ஆக்சிஸில் நீங்கள் டச் பண்ணி வரைஞ்சால் எப்படி கிரியேட் ஆகும், டச் பண்ணாமல் சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ட்ரா பண்ணால் எப்படி கிரியேட் ஆகுங்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஆக்சிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்கெட்ச் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம், பட் ஒன் சைடு தான் இருக்கணும். ஆக்சிஸ்க்கு ரெண்டு பக்கம், அதாவது இப்படி நீங்கள் இந்த பக்கம் எடுத்து வரக்கூடாது ஸ்கெட்சை. ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் ஆர் ரைட்டில் மட்டும் தான் நீங்கள் ஸ்கெட்சை ட்ரா பண்ணணும். பட் ஸ்கெட்ச் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸ்கெட்சை வந்து நீங்கள் க்ளோஸ் ப்ரொஃபைலாக ட்ரா பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஸ்கெட்ச் வந்து ஸ்டார்ட் டு எண்டு க்ளோஸ் ஆயிருக்கு கரெக்டாக. ஓப்பனாக இருந்ததுன்னா அது எரர் கிரியேட் ஆகும். இப்போ ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா டைமென்ஷன்லாம் கொடுக்கணும். நான் இப்போ இந்த கேஸில் டைமென்ஷன் கொடுக்காம எக்ஸிட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஐ எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஷாஃப்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஷாஃப்ட் கமாண்டில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஹியர் யூ கேன் see the செலெக்ஷன் ஆப்ஷன். செலெக்ஷன் ஆப்ஷனில் செலக்ட் த ஸ்கெட்ச் அண்ட் ஆக்சிஸ் செலெக்ஷன். ஆக்சிஸ் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸ், வெர்டிகல் ஆக்சிஸை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ஸ்கெட்சில் இருக்கக்கூடிய இந்த லைன்ஸை கூட நீங்கள் ஆக்சிஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நீங்கள் இதில் எந்த லைனை ஆக்சிஸாக பிக் பண்ணுறீங்களோ அந்த லைன் ஃபிக்ஸ் ஆகி அதை சுற்றி இது ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் எல்லாம் ரொட்டேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த வெர்டிகல் லைனை நான் ஆக்சிஸாக பிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த லைனை ஃபிக்ஸ் பண்ணி ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் நமக்கு ரொட்டேட் ஆகுது. எவ்வளோ ரொட்டேட் ஆகுதுன்னா கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகிருக்குது. பட் we can change the value here. 50 mm சேஞ்ச் பண்ணிட்டு ப்ரிவியூ பார்க்கலாம். see, so if I change 5 mm it will only rotate about 5 mm. ஸோ ஆக்சிஸ் நம்ம எதை பிக் பண்ணுறோமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க ஸ்கெட்ச் நமக்கு ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு நமக்கு ரொட்டேட் ஆகும். இல்லைன்னா நமக்கு எவ்வளோ டிகிரி வேணுமோ அதுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நவ் ஐ ரிமூவ் தட் ஆக்சிஸ். ஆக்சிஸ் வந்து இந்த ஹரிசாண்டல் லைன் எடுத்துக்கிறேன். இந்த ஹரிசாண்டல் லைனை ஆக்சிஸாக கிளிக் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த ஹரிசாண்டல் லைனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க ஸ்கெட்ச் வந்து ரொட்டேட் ஆகும். அந்த ஹரிசாண்டல் லைனை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகும். ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரே இடத்துல ஃபர்ஸ்ட் ஆங்கிளே நம்ம 360 டிகிரி கொடுத்துருக்கலாம்.
அப்படி இல்லைன்னா இங்கே வந்து 180 டிகிரி ஆர் 150 டிகிரி ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ரிமைனிங் இந்த பக்கம் நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ இந்த மாதிரி கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளோட டிராயிங். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ வேணுமோ அதை தான் நமக்கு என்டர் பண்ணுவோம். பட் இஃப் யூ வாண்ட் கம்ப்ளீட் ப்ரொஃபைல் யூ கேன் சி ஹியர். இப்போ இந்த ஹரிசாண்டல் லைனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் ப்ரொஃபைல்ஸை இந்த ஆங்கிள் கொடுத்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ நம்ம ரெண்டு பக்கமாக ஆங்கிள் கொடுத்தனால ரெண்டு பக்கமாக ரொட்டேட் ஆகுது. ஸோ ஒரு பக்கம் மட்டும் நம்ம ஆங்கிள் கொடுத்தோன்னா ஒன் சைடு மட்டும் ரொட்டேட் ஆகும். ஸோ இதுதான் ரிவால்வ் கமாண்டோட கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம நிறைய ஸ்கெச்சஸ் ட்ரா பண்ணியிருக்கோம், சம் ப்ராக்டிஸ் ஸ்கெச்சஸ். அதை யூஸ் பண்ணி எப்படி ரிவால்வ் கமாண்ட் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் ஓப்பன் சம் அதர் ப்ரொஃபைல்ஸ் ஹியர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐ கிரியேட் ஒன் ப்ரொஃபைல். ஃப்ரண்ட் வியூவில் நான் ஒரு ஸ்கெட்ச் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கிறேன். இந்த ஸ்கெட்ச் வந்து இதுதான் நான் என்னோட ஆக்சிஸ் லைனாக சூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்கெட்சை பாருங்கள். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இதுதான் என்னோட ஆக்சிஸ் லைன். ஆக்சிஸ் லைன் நான் வந்து இந்த லைனை எடுத்துக்கலாம், இல்லைனா இந்த ஆக்சிஸை கூட செலக்ட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ. ஏன்னா ரெண்டுமே கொலினியராக தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்கெட்சில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆக்சிஸ் லைனுக்கும் ஸ்கெட்சுக்கும் எந்த எந்த ஒரு கேப்புமே இல்லை. நம்ம ஆக்சிஸ் லைனும் ஸ்கெட்சும் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்குது. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல எண்ட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ப்ரொஃபைலாக இருக்குது. இப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு சாலிட் ப்ரொஃபைலாக கிடைக்கும். ஸோ நான் ஷார்ட் கமாண்ட் போயிட்டு ஐ ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஹியர். ஸ்கெட்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சிஸில் வந்து இந்த வெர்டிகல் லைனை சூஸ் பண்ணிக்கிறேன். either you can choose this axis or you can choose this line also. ஓகேவா? I just choose this one and இந்த 0 வச்சுக்கிறேன். கம்ப்ளீட் ரொட்டேஷன் 360 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்ஸ் நான் ஓகே கொடுத்தோன்னா பாருங்க. ஸோ ஐ கெட் தட் ஒரு க்ளோஸ் டு சாலிட். நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஐ ஜஸ்ட் கட் திஸ் ப்ரொஃபைல். ஸோ இன்பிட்வீனில் பாருங்கள் உங்களுக்கு கேப்பே இருக்காது, எந்த கேப்புமே இல்லாமல் இந்த ப்ரொஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்சிஸ்க்கும் நம்ம ஸ்கெட்ச்க்கும் எந்த ஒரு ஸ்பேஸுமே இல்லாமல் கிரியேட் பண்ணதுனால இது கம்ப்ளீட் க்ளோஸ் டு சாலிடாக கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்கெட்ச் பார்க்கலாம். நான் இதை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஐ ஜஸ்ட் டெம்பரரிலி ஹைட் திஸ் ஒன். ஐ ஜஸ்ட் ஓப்பன் another one. சரி, நம்மளோட ஸ்கெட்ச் 2. இந்த ஸ்கெட்ச் 2 பாருங்கள். இதை நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஸ்கெட்ச்லேயுமே நான் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னோட ஆக்சிஸ் லைனாக எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஆக்சிஸ் லைன்லேருந்து நம்ம ப்ரொஃபைல் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்குது, எந்த கேப்புமே இல்லாமல் க்ளோஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கிறோம். இதை நம்ம வந்து ரிவால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு, அதாவது ஷாஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதுவுமே நமக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் சாலிடாக தான் கிரியேட் ஆகும். ஐ ஜஸ்ட் செலக்ட் த ஸ்கெட்ச் ஹியர். ஃபர்ஸ்ட்டு ஜஸ்ட் செலக்ட் த ஸ்கெட்ச் அண்ட் செலெக்ஷன் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நவ் யூ கேன் செக் த ப்ரிவியூ. இதுவுமே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் ஃபுல்லி க்ளோஸ், நடுவில் கேப்பே இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்கெட்சை வந்து க்ளோஸாக வரைஞ்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஜஸ்ட் டீஆக்டிவேட் திஸ் ஒன். நான் நெக்ஸ்ட் ஸ்கெட்ச் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஸ்கெட்சை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்கெட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஸ் இங்கே இருக்குது, பட் ஆக்சிஸ்க்கும் நம்மளோட ஸ்கெட்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கேப் 6 mm கேப் இருக்குது, ரைட்டா? நம்மளோட ஆக்சிஸ்க்கும் நம்மளோட ஸ்கெட்சுக்கும் பார்த்தீங்கன்னா நடுவில் கேப் இருக்குது. அப்போ இந்த கேப் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொட்டேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹோலாக கன்வெர்ட் ஆகிரும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். நம்ம ஆக்சிஸ் கூட கனெக்ட் பண்ணி வரைஞ்சோம் அப்படின்னா க்ளோஸ் சாலிடாக கிரியேட் ஆகும். ஆக்சிஸ்லேருந்து சம் டிஸ்டன்ஸ் தள்ளி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹோலாக கன்வெர்ட் ஆகும். இப்போ இந்த ப்ரொஃபைலை நான் எக்ஸிட் பண்ணுறேன். ஐ எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். இப்போ ஷாஃப்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஷாஃப்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஐ செலக்ட் த ஸ்கெட்ச் அண்ட் ஆக்சிஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சிஸ் வந்து இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே செலக்ட் பண்ணாதான் இந்த ஆக்சிஸ்க்கும் இந்த ஸ்கெட்சுக்கு நடுவில் கேப் இருக்கும். இந்த கேப் வந்து ஹோலாக கிரியேட் ஆகும். நான் இந்த லைனை சூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த லைனை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஸ்கெட்ச் ரொட்டேட் ஆகும், கேப் கிரியேட் ஆகாது. அதனால நீங்கள் ஆக்சிஸ் கரெக்டாக சூஸ் பண்ணணும். நவ் திஸ் டைம் ஐ சூஸ் திஸ் இஸ் மை ஆக்சிஸ். ஆக்சிஸை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரிவியூ. நவ் யூ கேன் சி ஹியர். இப்போ இது நம்மளோட ஆக்சிஸ், சென்டரில் இருக்கிறது நம்மளோட ஆக்சிஸ். ஸ்கெட்ச் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபுல் ரொட்டேஷனில் வரும்போது ஹோலாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேங்களா? இஃப் யூ செக் மோர் டீடைல், நவ் ஐ டிக்ரீஸ் த ஆங்கிள் ஹியர். நவ் யூ கேன் சி திஸ் இஸ் அவர் ஆக்சிஸ் லைன் அண்ட் இது நம்மளோட ஸ்கெட்ச். இப்போ இந்த கேப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொட்டேட் ஆகும்போது உள்ள ஹோலாக கன்வெர்ட் ஆகிடும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? நவ் ஐ திங்க் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபைனலாக இன்னொரு ஸ்கெட்ச் இருக்குது, அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட ஃபைனல் ஸ்கெட்ச். இப்போ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஆக்சிஸ். ஸோ நான் இதை தான் ஆக்சிஸாக ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்.
இந்த வெர்டிகல் ஆக்சிஸ் வருதுல, இதை தான் ஆக்சிஸாக பிக் பண்ண போகிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே கேப் கம்மியாக இருக்குது, இங்கே அதிகமாக இருக்குது, இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஹோலாக கன்வெர்ட் ஆயிடும். ஜஸ்ட் ஐ எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச் அண்ட் ஐ டூயிங் தட் ஷாஃப்ட் கமாண்ட் ஹியர். இந்த ஷாஃப்ட் யூஸ் பண்ணிவிட்டு செலக்ட் த ஸ்கெட்ச். ஆக்சிஸ் வந்து இதை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஆக்சிஸ் எப்போவுமே கரெக்டாக பிக் பண்ணணும் நம்ம ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. நவ் யூ கேன் செக் த ப்ரிவியூ டு கெட் த ரிசல்ட். ஓகேங்களா? ஷோ த ரிசல்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு ஸோ ஐ ஜஸ்ட் மேக் இட் இன்டு செக்ஷன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். So now I am doing that cut section here. See, now you can see இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் கிரியேட் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ணும்போது ஆக்சிஸ்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி கிரியேட் பண்ணதுனால இதுக்கு வந்து ஹோல்ஸ் இருக்குது. பட் இந்த ப்ரொஃபைல் பாருங்கள் உங்களுக்கு ஹோல் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஆக்சிஸ் கூட டச் பண்ணி க்ளோஸாக வரைஞ்சதுனால நமக்கு இதில் ஹோல் இருக்காது. ஸோ இதுதான் இதோட மெயின் டிஃப்ரெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணலாம். வெர்டிகல் ஆக்சிஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ இந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஸ்கெட்ச் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இந்த ஸ்கெட்சை பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹரிசாண்டல், இப்போ இதில் நான் வந்து வெர்டிகல் ஆக்சிஸாக என்னோட ஆக்சிஸாக பிக் பண்ண போகிறது இல்லை, ஹரிசாண்டல் ஆக்சிஸை தான் ஆக்சிஸாக பிக் பண்ண போகிறேன், ரொட்டேஷன் ஆக்சிஸாக. இப்போ இந்த ஸ்கெட்சை நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சுக்கும் ஆக்சிஸ்க்கும் நடுவில் வந்து ஸ்பேஸ் இருக்குது. அப்போ இது வந்து என்ன ஆகும்னா ஹோலாக கன்வெர்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஐ எம் கோயிங் டு யூஸ் தட் ஷாஃப்ட் கமாண்ட். நவ் ஸ்கெட்ச் வந்து இதை சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் ஆக்சிஸ் செலெக்ஷனில் வந்து இந்த ஹரிசாண்டல் லைனை ஆக்சிஸாக பிக் பண்ணுறேன். நவ் யூ கேன் see the preview. ஸோ ஒரு ஃபுல் ரொட்டேஷனுக்கு கிரியேட் ஆகும்போது ஸோ இட் வில் கன்வெர்ட் இன்டு ஷாஃப்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி ஷாஃப்டாக இது வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஷாஃப்ட் கமாண்டுக்கு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணும்போது ஸ்கெட்சை வந்து இன்டர்செக்ட் பண்ணி வரையக்கூடாது. அதாவது இப்போ இந்த ப்ரொஃபைல் நம்ம இப்படி வரைஞ்சிருக்கோம்ல, இதை நான் ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் லைன் ஆக்சிஸில் ட்ரா பண்ணாலும் சரி, இல்லை இங்கே தள்ளி ட்ரா பண்ணாலும் சரி, நோ இஷ்யூ. பட் ஸ்கெட்ச் வந்து உங்களோட டாப் அண்ட் பாட்டத்தில் மட்டும்தான் கனெக்ட் ஆகணும், இன்பிட்வீனில் கனெக்ட் ஆகக்கூடாது. ஸ்கெட்ச் பார்த்தீங்கன்னா உங்களோட டாப் அண்ட் பாட்டம் மட்டும்தான் கனெக்ட் ஆகணும், இன்பிட்வீனில் கனெக்ட் ஆகக்கூடாது. தட் மீன்ஸ் இப்போ இது உங்களோட ஆக்சிஸ் லைன், நீங்கள் இதை கூட ஆக்சிஸ் லைனாக எடுத்துக்கலாம், இல்லைனா இதை ஆக்சிஸ் லைனாக எடுத்துக்கலாம், நோ இஷ்யூ. பட் உங்களோட டாப் அண்ட் பாட்டம் லைன் மட்டும்தான் இந்த லைன் கூட கனெக்ட் ஆகணும். உங்கள் இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய இந்த லைன்ஸை நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணக்கூடாது. இப்படி ட்ரா பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ட்ராயிங்கில் இந்த மாதிரி கனெக்டிவிட்டி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல டயா சேஞ்ச் ஆகுது, இங்கே ஒரு டயா, இதுக்கப்புறம் டயா சேஞ்ச் ஆகிறதுனால உங்களோட ட்ராயிங்கில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணக்கூடாது. நமக்கு எப்போவுமே நம்மளோட ஆக்சிஸ் லைன் இல்லைனா இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, இந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் அண்ட் எண்டு மட்டும் தான் க்ளோஸ் ஆகணுமே தவிர இன்பிட்வீனில் எதுவுமே நமக்கு க்ளோஸ் ஆகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஸ்கெட்ச் ட்ரா பண்ணணும். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, ஓப்பன் ஸ்கெட்ச் வரைஞ்சிங்க அப்படின்னா கிரியேட் ஆகுமா? ஸோ இஃப் யூ கிரியேட் ஓப்பன் ஸ்கெட்ச், நம்ம இது வரைக்கும் க்ளோஸ் ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கோம். ஓப்பன் ஸ்கெட்ச் வரைஞ்சால் ஷாஃப்ட் கிரியேட் ஆகுமானா கிரியேட் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு ஓப்பன் ஸ்கெட்ச் ஒன்று ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஸ்கெட்ச், டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே எங்கேயுமே கனெக்ட் ஆகிருக்காது. ஒரு ஓப்பன் ஸ்கெட்ச், இது என்னோட ஆக்சிஸ் லைன், இது என்னோட ஓப்பன் ஸ்கெட்ச். ஜஸ்ட் ஐ எக்ஸிட் த ஒர்க் பெஞ்ச். இப்போ நார்மலாக நீங்கள் ஷாஃப்ட் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் தான் கிரியேட் ஆகும். ஷாஃப்ட் கமாண்டில் போய்ட்டு ஐ ஜஸ்ட் செலக்ட் தட் ஸ்கெட்ச் ப்ரொஃபைல். ஆக்சிஸ் வந்து இந்த வெர்டிகல் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் கொடுத்தோன்னா இது வந்து எரர் வரும், ஏன்னா இது வந்து ஸ்கெட்ச் வந்து ஓப்பன் ப்ரொஃபைல். அப்போ இந்த மாதிரியான கேஸில் வி ஹாவ் ஒன் ஆப்ஷன் ஹியர், திக் ப்ரொஃபைல். ஸோ இந்த திக் ப்ரொஃபைலை ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பக்கம் நமக்கு திக்னஸ் கேட்கும். இந்த திக்னஸ் கொடுக்கும்போது பாருங்கள் நமக்கு திக்னஸ் ஆட் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்ச ஸ்கெட்சில் இருந்து திக்னஸ் ஆட் ஆகிருக்குது. ஸோ இன்சைட் இப்போ திக்னஸ் அவுட் சைடு ஆட் ஆகுது. ஸோ திக்னஸ் 2ல் கொடுத்தீங்கன்னா இன்சைடு ஆட் ஆகும். ஸோ இது வந்து டைரக்ஷன் தான், உங்களுக்கு இன்சைடு வேணுமா அவுட் சைடு வேணுமா ரெண்டு பக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெட்சில் இருந்து ரெண்டு பக்கமாக ஆட் ஆயிருக்கு. ஸோ இன்சைடில் 2 mm, அவுட் சைடில் 4 mm. ஸோ அதே மாதிரி இங்கே நியூட்ரல் ஃபைபர்னு இருக்கும். நியூட்ரல் ஃபைபர்னா என்னன்னா, ஸோ நம்ம ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் ஸ்கெட்சில் இருந்து ரெண்டு பக்கமும் இந்த திக்னஸை ஈவனாக எடுத்துக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஓப்பன் ப்ரொஃபைல் வரைஞ்சா கூட நம்மளால் அதை வந்து சாலிடாக கன்வெர்ட் பண்ண முடியும். பட் ஓப்பன் ப்ரொஃபைலை வந்து நம்ம சாலிடாக கன்வெர்ட் பண்ணோம்னா we need to activate the thick ப்ரொஃபைல். திக் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம திக்னஸ் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஷாஃப்ட் கமாண்டோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோவில் இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ரியல் 3D மாடல்ஸ் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் லிசனிங். பாய்.